எவ்வளோ தூரம் முடியுதோ அந்த அளவுக்கு ஒரு 6:30 மணியிலிருந்து 7:30 மணிக்குள்ளே ஒரு வாக்கிங்கை முடிச்சுருங்க. அந்த வாக்கிங் வந்து கண்டிப்பாக உங்களுடைய ஃபுல் டேயில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்புக்களை கரைச்சி பாடியை ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கு உதவும். ஸோ இந்த மாதிரி ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறையாக நம்மளை நாமளே மாற்றிக்கொள்ளும் போது தான் இந்த பிளட் குளுக்கோஸ் லெவல் வந்து சமநிலைக்கும் வரும். அதே மாதிரி இரத்த சர்க்கரை வராமலும் தடுக்கப்படும். ஸோ நம்ம ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறையாக 80, 90, 100, 120 வயசு வரைக்கும் வரணும்னா நம்ம 25லேருந்தே நம்ம இந்த மாதிரி பழக்க வழக்கங்களை நம்ம ஹேபிட்ஸாக மாற்றிக்கணும். நம்ம பழக்க வழக்கங்களாக ஹேபிட்ஸாக இதை மாற்றும்போது தான் நம்மளுடைய ஆரோக்கியம் நீடித்து நிலைத்து நிற்கும். நான் சொன்ன மாதிரி வந்து நம்ம கார்போஹைட்ரேட்டை குறைக்கணும். டைரி ப்ராடக்டை தயிர், பால் இதையே குறைக்கணும். சுகர் ஐட்டத்தை அறவே ஒதுக்கணும். அப்புறம் பொரிச்ச ஐட்டங்கள், பேக்கரி ஐட்டங்கள், அப்புறம் வந்து ஃபாஸ்ட்டு ஃபுட்டு இதையும் ஒதுக்கணும். அப்புறம் நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் காய்கறிகள், பழங்கள், புரோட்டீன் அதிகமாகணும். கார்போஹைட்ரேட்டை குறைக்கணும். 8 மணி நேரம் நல்லா தூங்கணும். அதே மாதிரி நிறைய சிரிக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். இப்படி இருந்தாலே, இப்படி நம்ம வாழ்க்கை முறையை நாமளே மாற்றிக்கொண்டால் இதுதாங்க ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறையாக இருக்கும். அதுதாங்க இரத்த சர்க்கரை சமநிலையிலும் இருக்கும், வராதவங்களுக்கு வராமலும் இருப்பதற்கு இது ஒரு முக்கியமான பதிவு. இந்த பதிவை பார்த்து ஏற்கனவே உங்களுக்கு பல விஷயங்கள் தெரியும். இதைய ஒரு பாடமாக வச்சுக்கிட்டு பழக்கமாக மாற்றிக்கிட்டு உங்கள் லைஃப் லாங் நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா அதுதாங்க ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறையாக இருக்கும். அது வந்து உங்களை இந்த மாதிரி வியாதிகளிலிருந்து கூட நம்ம சரியாக கொண்டு போகிறதுக்கு உதவும். சர்க்கரைங்கிறது, இரத்த சர்க்கரை அல்லது டயபெட்டிஸ், நீரிழிவு நோய்ங்கிறது ஒரு நோய் கிடையாது. அது இன்சுலின் பற்றாக்குறை. இன்சுலின் பற்றாக்குறைனா நம்ம சாப்பிட்றோம் நிறையா, ஆனால் அந்த சாப்பாட்டுக்குரிய வேலைகள் செய்கிறதில்ல. வேலைகள் செய்தால் இன்சுலின் வந்து நம்ம சாப்பிட்ட நம்ம ரத்தத்தில் இருக்கிற குளுக்கோஸ் கீக்கலான இன்சுலின் சுரந்துடும். ஆனால் வேலை செய்யாதனால நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டு அப்படியே குளுக்கோஸாக மாறி நம்ம ரத்தத்தில் போயிடு அந்த அளவுக்கு இன்சுலின் சுரக்கலை. அதனால தான் என்ன ஆகுது, இரத்த சர்க்கரை அதிகமாகிடுது. ஆனால் சின்ன சின்ன வேலைகள் செய்து வாக்கிங் போய் கொஞ்சம் நைட்டு இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ரொம்ப நேரம் சாப்பிடாமல் இருந்து இப்படியெல்லாம்